குழந்தைங்களுக்கு பெருசாக மெச்சூரிட்டி இருக்காது, பேரண்ட்ஸ்க்கு மெச்சூரிட்டி இருக்கும். படித்த பசங்க யோசிப்பாங்க, இவ்வளோ பேர் டிவிக்கு செலக்ட் பண்ணுறீங்க, ஆனால் எதுக்காக தற்கொலை கூட்டன்ற பேர் வருது? அது வந்து அவர் விமர்சிக்கிறது தான், விமர்சனங்களை அந்த ஒரு நபரை விமர்சிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே. ஆமா படிச்ச மக்கள் அதில் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ போலீஸ் இருக்காங்க, எவ்வளோ வக்கீல் இருக்காங்க, சொல்கிறேன் டிவிக்கில் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக தற்கொலை சொல்ல முடியாது, சொல்றவன் தான் தற்கொலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான். சூரிய இங்கே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரத்தில். இல்லை பொதுவாக நம்ம பார்க்கும்போது அப்படிதான் தோணும். இப்போ இந்த டிவிக்கில் இருக்கிறவங்க யார் வேணா நாளைக்கு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக மாறலாம், ஐஏஎஸ்ஸாக மாறலாம். எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள் படிச்சிருக்காங்க. பொதுவாக ஒட்டுமொத்தமாக எல்லாருமே சொல்லிட முடியாதுல்ல. இது வந்து தற்கொலைன்ற வார்த்தை வந்து எதனாலனா, ஒரு சினிமா துறையிலேருந்து வந்து ஒரு அரசியலில் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு, இவர் எப்படி நம்மளை வந்து வழிநடத்த போகிறாருன்ற ஒரு சினிமாக்காரன் தான் எப்படி நம்மளை இந்த ஒரு பார்வை இருக்குல்ல, அதுவே நான் தவறானதுன்னு தான் சொல்லுவேன். புஷி ஆனந்த் இருக்கார்ல, அவர் தீனாரில் தலைவர் ஜெயிஸ்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு தாவைக்கால எல்லாரும் அறிஞ்ச விஜய்க்கு அடுத்தபடியான முகம் புஷி ஆனந்த் தான். நீங்களே எப்படி அவரை பார்ப்பீங்க? ஏன்னா அண்ணன் அப்படி நடந்தாலும் செல்ஃபியில் எடுக்கிறாங்க எல்லாருமே. புஜுக்கு அவ்வளோ பிடிக்க மாட்டா அவர் உங்களுக்கு? இல்லை அவர் அந்த அவரோட ஸ்டைலு, அவர் பேசுற விதம் எல்லாமே புஷி ஆனந்த் ரசிச்சிருக்க. நீ விஜய்க்கு அப்புறம் அவர் தான். விஜய்க்கு அப்புறம் ஓகே அந்த ரசிச்சிருக்க. ஆமா அவர் ஆனால் இப்போ டி நகர் தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அவர் வந்து அவரோட இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஆளோட சப்போர்ட்டோட தான் அவரும் வருவார். கண்டிப்பாக ஒரு நல்ல இது சப்போர்ட் கொடுப்பாரு. ஊர் தஞ்சாவூர் இருக்குல்ல? ஆமா அங்கேயே டிவிக்கு தான் ஜெயிச்சிருக்காரு. ஆமா கண்டிப்பா. அந்த தொகுதியில் என்ன சரி பண்ணுன்னு எதிர்பார்க்குறேன்? அந்த தொகுதியில் அவர் தான் இருக்கிறதுல லீடிங்ல ஜெயிச்சிருக்காரு தஞ்சாவூர்ல. ஏன்னா இல்ல அதுக்காண்டி சொல்லல, ஏன்னா அவர் எலெக்ஷனுக்கு இப்பதான் வந்து நிக்கிறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பலேருந்து வந்து சின்ன பையன் தான்டா. இல்ல நான் ஸ்கூல் படிச்சப்ப என்னன்னா, நான் அவரோட இது ஒரு தளபதி மக்கள் இயக்கம்னு ஒன்று இது பண்ணாரு. அங்க வந்து கிட்டத்தட்ட காலையில வந்து ஒரு 8 to 9:30 வரை ஃபுல்லா காலை உணவு தினமும் போடுவாங்க. நானும் அதுல சாப்பிட்டுருக்கேன். ஆமா கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் போட்டிருப்பாரு. இப்பயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. டெய்லியும் காலையில் போனீங்கன்னா கறந்த பக்கத்தில் வந்து ஒரு சிஆர்சி டிப்போ ஒன்று இருக்கும். அங்கே வந்து இப்பயும் வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காரு டெய்லியும் காலையில். சம மேட்டர் கிடையாது உண்மையிலே. இதனால தான் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கூட. அதனால தான் இன்னொன்று கேட்குறேன், இப்போ எல்லா தொகுதியிலும் விஜய் கேண்டிடேட் ஜெயிச்சிருக்காங்களே மேக்ஸிமம் தொகுதிகளில், அவங்களும் இதே மாதிரி சோறு மட்டும் போட்டால் போதுமா தொகுதி? இல்லை அப்படி சொல்லவில்லை நான். அதாவது இந்த மாதிரி ஒன்று எடுத்து நடத்திக்கிட்டு வராங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயமா மக்களுக்கு பட்டிருக்கு. அதனால ஓகே இந்த ஆள் வந்துச்சுன்னா, இந்த ஆள் வந்தாப்புலன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தஞ்சாவூர் அப்படிங்கிற வாசி இந்த வாட்டி வந்திருக்காரு.